அனைவருக்கும் வணக்கம். குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் பெறுவதற்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற அரசின் அனைத்து நலத்திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு மிக முக்கிய ஆவணமாக விளங்குகிறது. இதனால் ரேஷன் கார்டில் திருத்தம் கோரி விண்ணப்பிக்கும் மக்களின் எண்ணிக்கையும் சமீப காலமாக கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்த சூழலில்தான் அரசு ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்கும் நோக்கில் தமிழக அரசு புதிய முக்கியமான கட்டுப்பாடு ஒன்றை விதித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள புதிய உத்தரவின்படி ரேஷன் கார்டுதாரர்கள் இனி தங்களுடைய அட்டையில் முகவரி மாற்றம், புதிய உறுப்பினரை சேர்த்தல், குடும்பத் தலைவர் மற்றும் உறுப்பினரை நீக்குதல் ஆகிய 4 முக்கிய சேவைகளுக்கும் வருடத்திற்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை ஒரு முறையும், ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒரு முறையும் மட்டுமே விண்ணப்பிக்கவும், அதற்கான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்யவும் முடியும். இது குறித்து உணவு வழங்கல் துறை இயக்குநரான சிவராசு மாவட்ட வழங்கல் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த 4 சேவைகளில் மாற்றங்களை செய்யவும், சேவைகளை முறைப்படுத்தவும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க அனுமதிக்கும் வகையில் மென்பொருளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு நலத்திட்டங்களை பெற ரேஷன் கார்டு தகவல்கள் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் மக்கள் அடிக்கடி திருத்தம் கோரி விண்ணப்பிப்பது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான பணிச்சுமையை குறைக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பிலும் விளக்கப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பிப்போர் tnpds.government.in என்ற இணையதளம் மூலமாக வழக்கம் போல ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்ற நடைமுறை தொடரும் நிலையில் திருத்தங்கள் செய்வதில் மட்டுமே காலவரையறை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என சொல்லப்படுகிறது.